நமோ நாராயணாய. ஹரிஹி ஓம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம நேத்திக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்தது 5வது ஸ்லோகத்துல ஆதித்யக வரைக்கும் பார்த்தோம். 5வது ஸ்லோகம் ஸ்வயம்பூ சம்புராதித்ய புஷ்கராக்ஷோ மகாஸ்வனஹ அநாதிநிதனோ தாதா விதாதா தாத்துருத்தமஹ. ஸ்வயம்புஹு சம்புஹு ஆதித்யஹ புஷ்கராக்ஷஹ மகாஸ்வனஹ அநாதிநிதனஹ தாதா விதாதா தாத்துருத்தமஹ. மொத்தம் 9 நாமாஸ், 9 பெயர்கள் இந்த 5வது ஸ்லோகத்துல இருக்கு. நம்ம ஸ்வயம்புகும் சம்புகு ஆதித்யக வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு புஷ்கராட்சங்கிறது பத்தி பாக்குறோம். புஷ்கராட்சக அப்படின்னா என்னன்னா, புஷ்கரேன உபமிதே அக்ஷீணி எஸ்ய இதி புஷ்கராட்சக. ஆதிசங்கராச்சாரியார் அவருடைய பாஷ்யத்துல கொடுத்திருக்கிறாரு, யாருடைய கண்கள் தாமரை போல உள்ளதோ அவர்தான் புஷ்கராட்சக. சோ பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கண்கள் பாத்தீங்கன்னா அப்படியே தாமரை மலர் போல இருக்கும். அதனால அவருக்கு என்ன புஷ்கராட்சக. புஷ்கரேன உபமிதே அக்ஷீணி எஸ்ய இதி புஷ்கராட்சக அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிறார். சோ புஷ்கராட்சம்ங்கிறது புஷ்கரம் பொது என்னன்னா தாமரை மலர், அக்ஷக கண்ணு. சோ தாமரை மலர் போன்ற கண்களை உடையவர் அப்படிங்கிறதுக்குதான் இந்த இதோட அர்த்தம் ஆகுது. இது இவர் பராசர பட்டர் சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, அவர் அதேதான் தாமரை கண்கள் உடையவர் அப்படிங்கிறாரு. இதுக்குதான் அவர் ஒரு தாமரை கண்களை உடைய பெருமாள் அப்படிங்கிறது தான் அவர் இதுல பராசர பட்டரும் சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன கதை என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ராமாயணம். அதுல சூர்பனகை போய் ராமரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறா. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, லக்ஷ்மணன் கிட்ட போய் சொல்லு, அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, அதனால அங்க போய் கேளு. லக்ஷ்மணன் என்ன சொல்ற, நான் இங்க பணி செய்யதான் வந்திருக்கேன், அதனால என்னால முடியாது, நீங்க ராமர் தான் அழகா இருக்காரு, அவர் தான் ஹைட்டாவும் இருக்காரு, அவரை போய் கேட்டுக்கோ அப்படின்னு. இப்படி மாறி மாறி ஒரு இடத்துக்கும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கும்போது சூர்பனகைக்கு கொஞ்சம் கோபம் அவ என்ன சொல்றா, அவ நினைக்கிறா சீதை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு சீதைய தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது லக்ஷ்மணன் என்ன பண்றா, அவளுடைய காதையும் மூக்கையும் வெட்டிடுறார், கட் பண்ணிடுறாரு. இதனால ஆனா இவளுக்கு என்னன்னா, சூர்பனகைக்கு ரொம்ப இது இவ்வளவு அழகா இருக்காரே ராமர், லக்ஷ்மணனும் இவ்வளவு அழகா இருக்காரே அப்படின்னு ரொம்ப அவ அதுல ஈடுபட்டு இருக்கா, மயங்கி இருக்கிறான். அவ மூக்கு கட் பண்ண உடனே அவ எங்க போறான்னா அவளோட நகரம், அங்க ஜலஸ்தானம்ங்கிற அந்த இடத்துக்கு போறா. அங்க கரண் தூஷணன் அப்படிங்கிற அவங்களோட 14,000 அரக்கர்களும் இருக்காங்க. அங்க போய் அவ போய் சொல்றா, அவளோட ஊருக்கு போய் சொல்றா, ஜலஸ்தானத்துல போய் சொல்றா, இந்த மாதிரி அவ்வளவு அழகா இருக்காரு, கண்கள் தாமரை மலர் போல இருக்கு, புஜங்கள்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு, தோள் தோள் அவ்வளவு அழகா இருக்கு. கம்பர் சொல்ற மாதிரி கண்ணை கண்டவன் கண்ணை கண்டுட்டே இருப்பாங்க, புஜங்களை பார்த்தா புஜங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளவு அழகா இருக்காரு. இந்த மூக்கு காது கட் பண்ணதுக்கு கூட அதுக்கு வருத்தம் அடையாம அவ அவங்களுடைய அழக பத்தியே சொல்லிட்டு இருக்கிறான். இதனால இவங்க கரண் கேக்குறாரு, என்ன உன்னோட முகத்தை இவ்வளவு இது பண்ணிருக்காங்க, மூக்கு காதெல்லாம் கட் பண்ணியும் நீ இவ்வளவு இதா சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் சொல்றான், அவ்வளவு அழகா அவர் இருக்கிறாரு, அதனாலதான் நான் அவரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால நான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ இதுல என்னன்னா, அந்த கண்கள் எல்லாரையுமே இழுக்கிறது. இதுக்கு முன்னாலேயே நம்ம பார்த்தோம், அந்த கண்கள் திருவரங்க ரங்கநாதனுடைய கண்கள் ஆகர்ஷித்திருச்சு. அதே போல இங்க இவர் ராமருடைய கண்களும் லக்ஷ்மணனோட கண்களும் பார்க்கும்போது ராமரோட கண்கள் இவளை ரொம்ப இது பண்ணிருக்கு.
அதனால அவ இவங்கிட்டையும் கரண் கிட்டையும் தூஷணன் கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, அவ்வளவு அழகான கண்களை உடையவர் அப்படிங்கிறதுதான் ஒரு சின்ன ஒரு கதை தான், நமக்கு தெரிஞ்ச கதை தான். இதுல இருந்து நம்மளும் புஷ்கராய புஷ்கராட்ச நமக அப்படின்னு நம்ம சொல்லி வந்தோம்னா, பெருமாள் நமக்கு என்ன பண்ணுவார்னா, நமக்கும் நல்ல கண்கள் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களும் வராமல் நமக்கு அருள் புரிவார். இதுல புஷ்கரம்னா தாமரை, அக்ஷரகனா கண்கள், புஷ்கர அக்ஷக அப்படின்னா அழகான கண்களை உடையவர் அப்படிங்கிறது இந்த நாமாவோட அர்த்தம். அடுத்தது நம்ம பாக்குறது, இது 5வது ஸ்லோகத்துல 4வது நாமம் தான் இந்த புஷ்கராட்சக. ஓவரால் பார்க்கும்போது 40வது நாமம். அடுத்தது மகாஸ்வனக. இது 5வது ஸ்லோகத்துல 5வது நாமம், 41வது நாமம், விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 41வது. மகாஸ்வனக இதுல என்னன்னா, மகான் பூஜிதக ஸ்வனக நாதக வா ஸ்ருதி லக்ஷணக யஸ்ய சஹா மகாஸ்வனக, யஸ்ய சஹ மகாஸ்வனக அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன அர்த்தம் அவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது, ஆதிசங்கராச்சாரியார் சொல்றாரு, பகவானிடம் இருந்துதான் மகானா என்னன்னா பெரிய, கிரேட் அப்படின்னு அர்த்தம். பெரிய சிறந்த ஒரு பெரிய ஒரு இதுக்கு மகாங்கிறோம். ஸ்வனகனா ஒரு ஒளி, நாத ஒளி. நாத ஒளி எங்கிருந்து வந்தது? யார்கிட்ட இருந்து வந்தது? ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட இருந்து, பகவான் கிட்ட இருந்து வந்தது. அதுதான் அவர் சொல்ற, பகவானிடம் இருந்து வந்த பெரிய சிறந்த கிரேட் கிரேட் சவுண்ட் சொல்லலாம், ஒளி, நாத ஒளி. அதுதான் என்ன? அந்த ஒளி என்னன்னா வேதம். அதனால்தான் ஸ்ருதி லக்ஷணக யஸ்ய சஹ மகா ஸ்வனக, மகான் பூஜிதக ஸ்வனக நாதக வா ஸ்ருதி லக்ஷணக. இதுதான் வேதத்தோட, வேதம் எங்கிருந்து வந்ததுன்னா இந்த நாத ஒளியிலிருந்து வந்தது, பகவானிடமிருந்து வந்தது. இது ரொம்ப சிறந்தது, பெரிய ஒளி, நாத ஒளி அப்படிங்கிறாரு. இதுல என்னன்னா, ரிக் யஜூர் சாம வேதங்கள் எல்லாமே பகவானுடைய ஒளி, அந்த நாத ஒளியிலிருந்து தோன்றியது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. இப்போ இதுல பராசர பட்டர் சொல்லும் பொழுது அதேதான் சொல்றாரு. வேத ஒளிகளை தன்னுள் கொண்டவர், அவர்கிட்ட இருந்துதான் வேதங்கள் எல்லாம் வந்தது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. வேத ஒளிகள், அந்த ஒளிங்கிறது தான் இங்க ஸ்வனகங்கிறது. மகாங்கள் பெரிய மகா ஸ்வனகங்கள். அந்த வேத ஒளிகள் எல்லாமே அவர் உள்ள அடங்கி இருக்கு, அவர் உள்ள வச்சிருக்கிறாரு, தமக்குள் கொண்டவர் அப்படின்னு தான் இவர் சொல்றாரு. இதுல இதுக்கு ஒரு குட்டி கதை பார்த்தோம்னா, முதல்ல ஆதி காலத்துல பெருமாள் பிரம்மாவை படைத்தார். பிரம்மாவை படைச்சு வேதங்களையும் கொடுத்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண சொல்றார். ஆனா இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, பிரம்மாக்கு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. நம்ம நம்ம நம்மள இந்த உலகத்தை படைக்க சொல்லி செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வம் ஆயிட்டார். அப்ப என்ன ஆயிருக்கு, பெருமாள் மது கைடபர் என்ற 2 அசுரர்களை அனுப்பிச்சு வைக்கிறார். அப்ப பிரம்மா கிட்ட போய் அவங்க போயிட்டு அவங்களோட விளையாடுற மாதிரி விளையாடி, பிரம்மா கூட விளையாடுற மாதிரி விளையாடி அந்த வேதங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு வந்துட்டாங்க, எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப வேதங்கள் தான் பிரம்மாக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், டூலு. அதன் சொல்லி அந்த ரிக்கேஜூர் சாம அதர்வன வேதத்துங்கள் எல்லாம் அவர் 4 முகங்கள், 4 வேதங்களாக அவர் அதை சொல்லிதான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அப்ப இந்த வேதங்கள் எல்லாம் திருட்டு போயிட்டனால பிரம்மாக்கு ரொம்ப வருத்தமாகுது. பெருமாள் கிட்ட போய் கேட்கிறார், எனக்கு இந்த வேதத்தை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால என்னால சிருஷ்டி செய்ய முடியாதே அப்படின்னு. அதுக்கு பெருமாள் என்ன சொல்றாரு, நீ ஆஹ் தவம் பண்ணு, அப்ப நான் உனக்கு அருள் புரியறேன் அப்படின்னு. அப்ப இவரும் அருள் தவம் செய்யற பெருமாளை நினைச்சு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, குதிரை முகத்தோட ஹயக்ரீவராக, பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஹயக்ரீவராக குதிரை முகத்தோடு அங்க
அந்த வேதங்களை எல்லாம் அந்த கனைத்தல், குதிரை கனைக்கும் இல்லையா, அந்த ஒளி மூலமாக வேத ஒளிகளை எல்லாம் வெளியிடுறார். வெளியிட்டு அதை திரும்பவும் மீட்டு பிரம்மாவிற்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த இடத்துல வந்து ஹயக்ரீவர். இது பாத்தீங்கன்னா கடலூர்ல திருவஹீந்தபுரம், அங்க ஹயக்ரீவரோட கோயில் இருக்கு. ஔஷதகிரி அப்படிங்கிற இடம், அங்க வந்து ஹயக்ரீவருக்கான கோயில் இருக்கு. அங்க இந்த மாதிரி அவர் வந்து ஹயக்ரீவராக வந்து பிரம்மாவிற்கு வேதங்களை மீட்டு கொடுத்தார். அதுதான் இந்த இடத்துல அந்த குதிரையோட கனைத்தல்ங்கிற அந்த ஒளி மூலமாக வேதங்களை மீட்டார் அப்படிங்கிறது. அப்ப இதுக்கு வந்து என்னன்னா, இந்த ஸ்வனகங்கிறது நாத ஒளி. அந்த நாத ஒளி மூலமாக வேதங்களை மீட்டார். மகாஸ்வனகனா பெரிய, மிக அதிகமான சப்தத்துடன், கிரேட் அப்படிங்கலாம். அந்த ஒளியின் மூலமாக ஒளியை உடையவர், தன்னுள் அடக்கி உள்ளவர் அப்படிங்கிறது தான் இந்த நாமாக்கு மகாஸ்வனக அப்படிங்கிறது. நாமும் ஸ்வனகாய நமக அப்படின்னு சொல்லி வந்தோம்னா, நமக்கு என்ன பண்ணுவார்னா, ஞாபக சக்தியை கொடுத்து, ஹயக்ரீவர் வந்து கல்விக்கான கடவுள். குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லுவோம், ஹயக்ரீவருக்கு ஞானானந்தமயம் அது சொல்லுவோம். அது சொல்லும் போது அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியும், அந்த பரீட்சை எழுதும் போது தடங்கள் இல்லாம எழுதுறதுக்கு அவர் அருள் புரிவார், ஞாபக சக்தியை கொடுப்பார். நம்மளும் சொல்லி வந்தோம்னா நமக்கும் ஞாபக சக்தியை கொடுத்து அருள் புரிவார் அப்படிங்கிறதுதான் இந்த மகாஸ்வனகருக்கு. அடுத்ததாக 5வது ஸ்லோகத்துல 6வது நாமம் அநாதி நிதனக. 42வது நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 42வது அநாதி நிதனக. இதுல ஆதிஹி ஜன்ம நிதனம் விநாசக தத் துவயம் யஸ்ய ந வித்யதே சஹ அநாதி நிதனாக. ஆதிங்கிறது என்ன? பிறப்பு. நிதனம் இறப்பு, அழிவு. இந்த ரெண்டுமே இல்லாத அநாதி. ஆதியும் நிதனமும் இல்லாதவர் அநாதி நிதனர். பிறப்பும் இறப்பும் இல்லாதவர். அந்த பகவானுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனால்தான் ஆதியும் அந்தமும் இல்லா அப்படின்னு நம்ம மாணிக்க வாசகரும் சொல்றாரு. ஒரு பரம்பொருள் மெய்ப்பொருளுக்கு வந்து இந்த ஆதியும் கிடையாது, அனாதி. அதே இங்க நாராயணனுக்கும் பார்க்கும் பொழுது அனாதி நிதனகன் சொல்லும் பொழுது அவருக்கு ஆதியும் கிடையாது, அதாவது அழிவு, பிறப்பு இறப்பு ரெண்டுமே கிடையாது. அனாதி நிதனக அப்படிங்கிறதுக்கு அதுதான் பொருள். இது ஆதிசங்கரர் கொடுத்திருக்காரு. ஆதிகி ஜன்ம நிதனம் விநாசக தத் துவயம் யஸ்ய ந வித்யதே. அதுதான் வந்து அநாதி நிதனக அப்படிங்கிறது. இவர் பராசரப்பட்டர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. அனாதினா ஆரம்பம், நிதனனா முடிவு. எப்பொழுதுமே மாறாத தோற்றத்தில் இருப்பவர். அவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவ்வியக அதுல எல்லாமே பார்த்தோம். என்னன்னா அவருக்கு மாறுதல், சேஞ்சுங்கிறது கிடையாது. இங்க அழிவுங்கிறது கிடையாது, சேஞ்ச் கிடையாது, மாற்றம் என்பது அவர் கிடையாது. அவர் வந்து எல்லா இடத்துலயுமே எப்பவுமே இருப்பார். நித்யா, எல்லா இடத்துலயும் எப்பொழுதும் இருப்பவர், மாறாத தோற்றத்தில் உடையவர் அப்படிங்கிறது தான் இந்த அநாதி நிதனகங்கிறது. இதுக்கு வந்து பார்த்தோம்னா, இதுல இங்க நமக்குதான் வந்து வயதாகுது, அவருக்கு வயதே ஆகாது. அவருக்கு எப்பவுமே இளமை, என்றுமே இளமையாக இருப்பவர். இதுக்கு ஒரு இது பார்த்தோம்னா என்னன்னா, கண்ணபிரான் அவர் பிறக்கும் போதே, கிருஷ்ணர் பிறக்கும் போதே என்ன பண்ணாரு? கையில சங்கு, சக்கரம், அதுக்கப்புறம் மகுடம், அதுக்கப்புறம் கௌஸ்துப மாலை, அப்புறம் என்ன வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி தாயார் எல்லாமே இருந்து அவர் வந்தார். அந்த தோற்றத்தை தேவகிக்கு காட்சி கொடுத்தாரு. அப்போ அங்கேயும் அவர் வந்து பிறப்பிலும் அவர் வந்து அவருக்கு எந்த ஒரு வயதான இது கிடையாது. அதே போல வாழும் சமயத்திலேயும் அவர் கிடையாது. கடைசியில அவர் வந்து செல்லும் பொழுதும், வைகுண்டம் செல்லும் பொழுதும் அவர் இளைஞனாகவே இருந்தார் அப்படிங்கிறது.
சோ அவருக்கு வந்து எதுவுமே பிறப்பு அந்த ஒரு இதுவே கிடையாது. என்னைக்குமே ஒரே மாதிரி ஒரே தோற்றத்தில் இருப்பவர், மாறாத தோற்றத்தில் இருப்பவர் அப்படின்னு பராசரப்பட்டர் சொல்றார். ஒரே தோற்றத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அனாதி நிதன. அனாதினா ஆரம்பம், ஆதினா ஆரம்பம், நிதனகன எண்டு. அந்த ரெண்டுமே இல்ல, அநாதி. பிளஸ் ஆதி வந்து அனாதி நிதனக அப்படிங்கிறது. சோ ரெண்டுமே அவருக்கு கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அப்படிங்கிறது அனாதி நிதனக. அடுத்ததாக நம்ம பாக்குறது தாத்தா. தாத்தாங்கிறது பத்தி சொல்லும் பொழுது, அனந்தாதி ரூபேன விஸ்வம் பிபத்தி இதி தாத்தா. அனந்தாதி ரூபேன விஸ்வம் விபத்தி இதி தாத்தா. இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருப்பவர். தலையில தாங்கிட்டு இருக்கிறது என்னன்னா நம்ம சொல்றோம் அனந்த அனந்தகங்கிற ஒரு நாகம் அல்லது சேஷ நாகம் அப்படிங்கிறோம். இந்த நாகமும் பல திசைகளை தாங்கி கொண்டு இருக்கின்ற திக்கஜங்கள் அப்படிங்கிற இதுதான் இந்த உலகத்தை தாங்கி இருக்கு. அந்த அந்த ரூபமாக இருப்பவரும் ஸ்ரீமன் நாராயணன். அனந்தாதி அனந்த அப்படி இருக்கிற அது போல இருக்கின்ற மத்த தேவதைகள் திக்கஜஸ் அவங்களையும் அந்த ரூபத்தில் தாங்குபவர் இவர்தான். அந்த அவங்கதான் இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த விஸ்வம் விபத்தி. இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருக்கின்ற அனந்தனாக அப்படிங்கிற சேஷநாகம், அப்புறம் திக்கஜங்கள் எல்லாமே இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் தாத்தா. அதாவது அதுதான் வந்து என்ன பண்றதுன்னா சப்போர்ட் பண்றது. இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி கொண்டிருக்கிறது தான் தாத்தா அப்படிங்கிறது. அதேதான் இவர் ஆதிசங்கரர் அதுலதான் சொல்லும்போது சொல்றாரு, the one who supports the entire universe in the form of Ananta அல்லது சேஷனாகா அண்ட் அதர்ஸ். அதுதான் வந்து தாத்தா அப்படிங்கிறது. தாத்தாங்கிறது சப்போர்ட்டர். எப்படி சப்போர்ட் பண்றாருன்னா, இந்த அனந்த நாக ரூபத்துல திக்கஜங்களாகவும் இருந்து உலகத்தை பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான். பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கார், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அப்படி பண்றவர் அந்த ரூபத்துல தாங்கி கொண்டிருக்கிறார். சேஷ நாகர் ரூபத்திலையும் திக்கஜங்கள் ரூபத்திலையும் தாங்கி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இது தாத்தா அப்படிங்கிறோம். இன்னொன்னு வந்து இவர் பராசரர் பட்டர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஆதிசங்கரர் சொல்லும் போது சொல்றாரு, அவர் வந்து he is a supporter of the entire universe. எல்லா பிரபஞ்சத்துக்கும் அவர் தான் சப்போர்ட்டர் அப்படிங்கிற சொல்றாரு. பராசரப்பட்டர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தாத்தாங்கிறது என்னன்னா விதைப்பவர், விதைக்கிறார். the one who sows the seeds. சீடுனா என்ன, நம்மள எல்லாரையுமே படைக்கிறார், விதைப்பவர் அப்படிங்கிறது. விதைக்கிறதோடு இல்லாம காத்தல் அதுவும் வருதுனால அவரை வந்து தாத்தா. இதுல எப்படின்னா இன்னொன்னு சொல்லலாம் என்னன்னா, கண்ணை வந்து இமை வந்து எப்படி பாதுகாக்குது இல்லையா, ஏதாவது தூசி ஏதாவது வந்த டக்குன்னு கண்ணு மூடிடுது. சோ அத போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுகின்றார் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு சின்ன கதை பார்த்தோம்னா, விஸ்வாமித்திரர் வந்து யாகம் செய்யறதுக்காக அவர் போகும்போது ராம லக்ஷ்மணர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்கள வந்து காட்டுக்கு கூட்டிட்டு போகணும், தசரதர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிட்டு போறார். சோ ராமர் வந்து என்னன்னா அவர் செய்யற யாகத்தை பாதுகாக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் போறாங்க. ராமர் வந்து எப்படின்னா கண்ணோட மேல் இமை மாதிரி, லக்ஷ்மணர் வந்து கீழ் இமை மாதிரி அப்படி பாதுகாத்தாங்க. அந்த யாகத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வராம அவங்க பாதுகாத்தாங்க. மேலிமை எப்படி சுத்தி சுத்தி அந்த கண்ணை பாதுகாக்குது இல்லையா, அந்த கண்ணுக்கு ஏதாவது வருவதற்கு முன்னாலேயே அந்த மேலிமை டக்குன்னு மூடிக்கும். இந்த கீழே இமை வந்து அப்படியே ஒரே இடத்துல இருந்து கண்ணை வந்து பாதுகாக்குது. அது போல ராமரும் லக்ஷ்மணரும் இந்த யாகத்தை
பாதுகாத்தாங்க. விஸ்வாமித்திரர் செய்கிற யாகங்கள், பூஜை யாகத்துக்கெல்லாம். இதுல என்ன ஆச்சுன்னா, அந்த சமயத்துல யாகம் செஞ்சுட்டு இருக்கும்போது மாரீசன் மாரீசனும் சுபாகன்ங்கிற அரக்கர்கள் வந்தாங்க. என்ன பண்ணாங்க, அந்த யாகத்துல மாமிச மழை, ரத்த மழைய பொழிய வைக்கிறாங்க. அப்போ ராமர் என்ன பண்றாரு, சுபாகனை கொன்றுடுறாரு. கொன்றுடுறாரு. மாரீசனை வில்லு அம்ப பிரயோகப்படுத்தி அவனை கடல்ல தள்ளி விட்டுறாரு, கடல்ல போட்டுறாரு. சோ மாரீசனை ராமர் அங்க விதையாக கடல்ல போட்டு விடுகிறார், விதைத்துட்டார். அது போல இங்க பாத்தீங்கன்னா, இது ஏன் மாரீசன் அவர் மாரீசனை கொல்லலைன்னா, பின்னால இந்த ராமாயணத்துல மாரீசன் தான் அங்க டேர்னிங் பாயிண்டா இருக்கிறோம். சீத்தை மாய மானாக மாரீசன் வர, அத சீத்தை பார்த்து கேட்க, அதுக்கப்புறம் ராமர் போக, பின்னால லக்ஷ்மணன் தொடர, அதுக்கப்புறம் ராவணன் சீதைய எடுத்துட்டு போயிடுறான். அப்ப இந்த ராமாயணம் தொடர்வதற்கு அங்க இருக்கறதுனால மாரீசனை அவர் விட்டுடுறாரு. இந்த சுபாகன் அவனை மட்டும் வெட்டி வீழ்த்திடுறாரு. அப்போ இந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, விதையாக விதைத்து அது மரமாக வளருது. அதுக்கு பார்க்கும்போது பிரம்மாவை ஃபர்ஸ்ட் விதையா விதைக்கிறாரு. விதைச்சு அவர் மூலமா இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டித்து இந்த உலகத்தை வளரச் செய்கிறார். அதுதான் இந்த இடத்துல வரும்போது என்னன்னா, தாத்தா, விதைப்பவர், படைப்பவர்ங்கிற அர்த்தத்துலதான் இதுல வருது. சோ அவர் சொல்லும்போது ஆதிசங்கரரும் அதே சொல்றார், இந்த உலகம் பிரபஞ்சம் அனைத்தையும் தாங்குபவர், பாதுகாப்பாளர் இருப்பார், பேலன்ஸ் பண்றார், இஸ் அ சப்போர்ட்டர் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதுல இவர் பராசர பட்டர் சொல்லும் பொழுதும் உலகத்தை விதைக்கிறார், உலகத்துல விதைத்தல் செய்யறார். விதைத்தல்ங்கிறது என்னன்னா படைக்கிறார், பிரம்மாவை சிருஷ்டித்து அனைவரையும் படைத்து காப்பாற்றுகிறார். அது அப்படிங்கிறது தான் இதுல இந்த நாமாக்கு அர்த்தம். நாமும் தாத்தாவாய நமக, தாத்தையே நமகன்னு சொல்லி வந்தோம்னா, நமக்கும் அதுல விவசாயிகள்லாம் சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க விதைக்கிறதெல்லாம் பல மடங்காக பெருகும், விளைச்சல் வரும். நம்மளுக்கும் நல்ல எண்ணங்களை விளைவிப்பார். அதுதான் இந்த தாத்தா அப்படிங்கிறது. தாத்ரே நமக அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓம் தாத்ரே நமக அப்படின்னு சொல்லி வந்தோம்னா நமக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்பார், நல்ல செயல்களை செய்விப்பார். இங்க விவசாயிகள் சொல்லும்போது அவங்களுக்கு நல்ல நல்ல விதைகளை விதைத்து அதுக்கேற்ற பலன்களையும் விளைச்சலாக கொடுப்பார் அப்படிங்கிறதுதான் இந்த தாத்தாங்கிறதுக்கான நாமத்துக்கு அர்த்தம். அடுத்தது சொல்றது, அடுத்த நாமா பார்க்கும்போது விதாதா. இது 8வது நாமம், 5வது ஸ்லோகத்துல 8வது நாமம். இதுல பார்க்கும்போது ஓவரால் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பார்க்கும்போது இது 44வது நாமம். விதாத்தான்னா என்னன்னா, இவர் ஆதிசங்கரர் சொல்றாரு, கர்மாணாம் தத் பலானாம் ச கர்த்தா விதாத்தா. இந்த உலகத்தை கிரியேட் பண்றார், படைச்சு எல்லாரையும் வளர்த்து காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறது நம்ம அதுல பாக்குறோம். இதுல அவர் தான் கர்த்தா, செயல் செய்பவரே அவர் தான். ஹி இஸ் த டூயர். நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே அவரால் தான் செய்யப்படுகிறது. அதோட விளைவு ரிசல்ட்டும் அவரால் தான். அதனால்தான் நம்ம சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது, எல்லாமே பகவானோட சங்கல்பம். அவர் தான் செய்யறார். அதனாலதான் இங்க என்ன கொடுத்திருக்கிறார், கர்மானாம் தத்பலானாம் ச கர்த்தா விதாத்தா. நம் செய்கின்ற செயல்களும் அதனுடைய பலன்களும் காரணமாக இருப்பவர், கர்த்தாவாக இருப்பவர் அவர்தான் விதாத்தா. நம் அனைத்து செயல்களும், the one who creates the actions and their results, அதுதான் விதாத்தா. சோ கர்ம பலனை நம்ம செய்த கர்மத்திற்கு ஏற்ப நமக்கு கர்ம பலன் தருவார். இதை நம்ம 4வது நாமத்திலேயே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கர்ம பலனிற்கு ஏற்ப கர்ம பலன்களை நம் வினைக்கு ஏற்ப அருள் புரிபவர் அப்படிங்கிறது தான்.
சோ இதுல வந்து நம்ம செய்கின்ற செயலும் விளைவும் எல்லாமே செய்பவர் அவர். அதனால அவர் விதாத்தா அப்படிங்கிறது. சோ அது ஒரு அர்த்தமா சொல்றாரு. இஸ் a doer and also result. செயல் ஆக்ஷனும் அதோட பலனாகவும் இருப்பவர் அவர்தான் அப்படிங்கிறது தான் விதாத்தா. கர்த்தா தான். சிம்பிளா பார்த்தா இஸ் த கர்த்தா. என்ன கர்த்தா? என்ன பண்றார்? நம்ம நம்ம நமக்கு செயலை நம்ம என்னென்ன செய்யணும்னு ஒரு செயல் இருக்கு இல்லையா? அந்த செயல் செய்ய வைக்கிறதும் அவர்தான். அந்த செயல்களும் அவர்தான். அந்த செயல் செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான கிடைக்கிற ரிசல்ட்டும் அவர்தான். அதனால்தான் கர்த்தா அப்படின்னு அதுல வருது. கர்மானாம் தத்பலானாம் ச கர்த்தா விதாத்தா அப்படிங்கிறது தான் ஆதிசங்கர சேகர் சொல்லியிருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் அவர் சொல்றாரு. ஒண்ணு வந்து இந்த கர்த்தா, இன்னொன்னு வந்து சொல்றாரு அனந்தாதினாமபி தாரகத்வான் விசேஷேன ததாதீதி வா. இதுல என்ன சொல்றாருன்னா, முதல்ல சொன்னார் அனந்த நாகமாகவும் திக்கஜங்களாகவும் இந்த பிரபஞ்சத்தை தாங்குகிறார். அது தாத்தால பார்த்தோம். அந்த தாத்தாக்கே சப்போர்ட்டர், அதை தாங்குபவரும் நாராயணன். அதனாலதான் இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம். ஓகே, நடுவில் ஏதோ மெசேஜ் வந்தது. ஓகே, இந்த தாதாவாக இருக்கிறார் இல்லையா? அதாவது அனந்த அதிரூபமாக அனந்த ஆதி அனந்த நாகம் பிளஸ் திக்கஜங்களாக இருக்கிறார். இந்த இந்த பிரபஞ்சத்தை எல்லா திசைகளையும் தாங்குபவர், அதுதான் திக்கஜங்கள். அந்த அவர்களாக இருக்கின்ற அந்த அனந்தனுக்கும் மற்ற திக்கஜங்களுக்குமே அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். அவங்க தாங்குறாங்கன்னா அவங்க தாங்குபவருக்கும் ஆதாரமாக இருக்கிறார்ங்கிற ரெண்டாவது மீன். அனந்தாதி அப்பி தாரகத்வான் விசேஷன ததாத்தீதி வா அப்படிங்கிறார். அந்த நாகங்களும் தாங்குவது அவைகள் அதாவது சேஷனாகம் திக்கஜங்களை தாங்குபவராகவும் இருக்கிறார். அதுதான் விதாத்தா அப்படிங்கிறது இரண்டாவது அர்த்தமாக சொல்றாரு. இப்போ பராசரர் பட்டது என்ன சொல்றாருன்னா, விதாத்தாக்கு வந்து அவர் விதைத்ததை அருள் புரிபவர். என்னெல்லாம் அவர் விதைத்தார், படைத்தார்கள் இல்லையா, படைத்தது, அந்த விதைத்ததை எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே அருள் புரிபவர், விதைத்ததை அருள் புரிபவர் அப்படிங்கிறது தான் விதாத்தா அப்படின்னு பராசரர் பட்ட சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன கதை பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் மகாபாரதத்துல காந்தாரி, குந்தி, இவங்க ரெண்டு பேருமே கர்ப்பம் முற்றார்கள். குந்திக்கு தர்மர் பிறந்துடுறார், யுதிஷ்டிரன் முதல்ல பிறந்துடுறார். அதனால காந்தாரிக்கு வந்து ரொம்ப வருத்தம். எங்க நாளைக்கு பின்னால வந்து அவங்கதான் ஃபர்ஸ்ட், அவர் தான் அரசாட்சி புரிவாரு, அவர் தான் அரியணை ஏற்பாரு, தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தத்துல என்ன பண்றா, அவளோட கையால, ரெண்டு கையால அவளோட வயிற்றை அடித்து கொள்கிறார். வயிற்றை அடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அங்கிருந்து ஒரு மாமிச பிண்டம் தான் வந்து விழுறது. அத பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப வருத்தம். ஆகா, நம்ம தவறா செஞ்சுட்டோம், அதனால இந்த மாதிரி பிண்டமா வந்து விழுந்திருக்கேன், அழகான குழந்தை வரும்னு நினைச்சோம், இந்த மாதிரி அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு வருத்தம் அடைஞ்சு வியாச பகவான்கிட்ட கேக்குறா, எனக்கு நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும், ஒரு அருள் புரியணும் அப்படின்னு. வியாசர் என்ன பண்றாருன்னா, இந்த மாமிச பிண்டங்கள் எல்லாம் 101 கட் பண்றாரு. கட் பண்ணி அத நெய் தாழையில, நெய் குடத்துல ஒவ்வொன்னையும் உள்ள வந்து விதாத்தா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நெய் கொப்பரைக்குள்ளையும் அத வைக்கிறார். ஒவ்வொரு மாமிச பிண்டத்தையும் அந்த ஒரு நெய் கொப்பரைக்குள்ள வைக்கிறாரு. அப்ப விதாத்தா அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா, 100 கௌரவர்களும் இன்னொரு ஒரு பெண் குழந்தை, அதுதான் உட்கலா, ஒரு பெண்ணும் 100 கௌரவர்களும் அந்த நெய் கொப்பரையில இருந்து வராங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விதாத்தாங்கிறது விதைத்ததை வளர்ப்பவர், கருவாக விதைச்சத வளர்க்கின்றார். அது வெறும் மாமிச பிண்டம். அத வந்து வியாச பகவான்
அத உள்ள இந்த விதாத்தாய நமக அப்படி சொல்லி அது உள்ள வைக்க அந்த மாமிச பிண்டம் அந்த கருவானது வளர்க்கப்பட்டது. அதனால இது விதாத்தா அப்படின்னு சொல்றோம். இந்த நாமத்துக்கு அர்த்தம் கருவை விதைத்ததை கருவாக விதைத்ததை வளரச் செய்பவர் அப்படிங்கிறது தான் இது. இந்த இதுக்கு பராசரப்பட்டு கொடுக்கிற விளக்கம். நாமும் ஓம் விதாத்ரே நமகன்னு சொல்லி வந்தோம்னா நமக்கும் அறிவு ஞானம் அந்த செல்வங்கள் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தருவார் அப்படிங்கிறது தான் இந்த நாமத்தோட பலன். அடுத்ததாக இந்த 5வது ஸ்லோகத்துல தாத்தா விதாத்தா பார்த்தோம். அடுத்து தாத்து ருத்தமக. இது 9வது நாமம். இதுல பார்க்கும்போது சகஸ்ரநாமத்துல பார்க்கும்போது 45வது நாமம். தாத்துகு பிளஸ் உத்தமக, அதுதான் தாத்து உத்தமக அப்படிங்கிறது. விரிஞ்சாத் உத்கிருஷ்ட தாத்து இத்தியாதக. இதுல என்னன்னு சொல்றேன்னா விரிஞ்சாத்துங்கிறாரு இந்த இடத்துல. விரிஞ்சான்னா யாருன்னா, விரிஞ்சம் நமக்கு தெரியும், யாருன்னா பிரம்மா. பிரம்மாக்கு பேரு விரிஞ்சா அப்படி விரிஞ்சம். பிரம்மாவை விட மேலானவர், பிரம்மாவை காட்டிலும் மேலானவர். அதுல சொல்லும்போது தாத்துருத்தமகன்னா இந்த படைக்கும் தொழிலை செய்ய கட்டளையிட்டதே பெருமாள் தான், ஸ்ரீமன் நாராயணன். அந்த பிரம்மாவை விட உத்தமர். அதனால்தான் தாத்துஹு உத்தமக அப்படிங்கிறது முதல் ஒரு அர்த்தம் கொடுக்கிறாரு. இன்னொரு அர்த்தம் கொடுக்கும் பொழுது இன்னொன்னு அவர் இப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிறாரு. என்னன்னா உத்தமக தாதுகு. ஃபர்ஸ்ட் தாது உத்தமகன்னு சொன்னாரு. அதுல எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா பிரம்மாவை காட்டிலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, உயர்ந்தவர் அப்படின்னு. இதுல உத்தமக தாது, இது முதலாம் வேற்றுமை. அவரையே ஒரு இதா எடுத்திருக்கிறார். என்ன சொல்றா, ஒரு நவுனாவே எடுத்திருக்கிறார். உத்தமக தாதுகு, எல்லாவற்றை விட மேலானவர் அப்படிங்கறதா. அதை திருப்பி உத்தமக தாதுகுன்னு வச்சு சொல்லியிருக்கிறாரு. இந்த பஞ்சபூதங்கள், நம்ம எல்லாருமே பஞ்சபூதங்கள், நம்ம உள்ளேயும் இருக்கு வெளியிலையும் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களாலதான் நம்ம எல்லா செயல்களும், நம்ம உடம்பும் சரியான நிலையில இருக்கிறதுக்கும் இந்த பஞ்சபூதங்கள் சரியான அளவுல இருக்கணும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் இருக்கிறதுக்கு பஞ்சபூதங்கள் அதோட இதுலயே இருக்கணும். அந்த லிமிட்டை தாண்டினதான் அழிவுகள் எல்லாமே வருது. அப்போ இங்க என்ன சொல்றேன்னா பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் மும்மூர்த்திகள், அவங்களெல்லாம் விடவே மிகவும் மேலானவர் தான் தாத்துருத்தம பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதுல அவர் சொல்லும்போது மும்மூர்த்திகள்னு சொல்லும்போது பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்களுக்கு காட்டிலுமே சிறந்த, அதாவது நாராயணன் அவர் தான் மேலானவர் அப்படின்னு சொல்றார். எல்லாவற்றையும் விட சிறந்தவர், அதுதான் உத்தமக தாதுகு. இதுல பஞ்சபூதங்கள்லாம் நம்ம தாது கிரேட்டர் எலிமெண்ட் சொல்றோம். இதுல பரமாத்மா அப்படிங்கிறோம். பரமாத்மாவே தான் நம்ம தாத்து, இதுல உத்தமக தாத்துகு அப்படிங்கிறார். சோ ஒரு உணர்வு, ஒரு விழிப்புணர்வு, அறிவு, இதெல்லாம் தான் பரமாத்மா. ஒரு மேலான ஒரு சொல்றோம், த பியூர் கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் பரமாத்மா. அப்ப கான்சியஸ்னஸ் தான் தாது. அந்த உயர்ந்த உணர்வு, விழிப்புணர்வு, மனதை விட தாண்டி ஒரு 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 உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த உணர்வு தான் பரமாத்மா. அததான் தாத்துகுங்கிறோம். தாத்தானா அவர் யாரு, அந்த தாத்துகு யாருன்னா நாராயணன். அவரே தான் பகவான் நாராயணன் அப்படின்னு சொல்றாரு. தாத்து உத்தமக ஒண்ணு சொன்னாரு, அடுத்தது உத்தமக தாதுகுன்னு சொன்னாரு. இன்னொரு விளக்கம் அவர் கொடுக்கும் பொழுது தாத்துகுங்கிறாரு. உத்தம தாதுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 2வதுல சொல்லும் பொழுது பிரதிவியாதிபியக உத்கிருஷ்ட சித்
தாதுகு. தாதுகு நமக்கு தெரியும், எல்லா எலிமெண்ட்ஸ் தெரியும், 5 பூதங்கள் எல்லாமே இருக்கிறது, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இந்த 5 பூதங்களை விட, பஞ்சபூதங்களை காட்டிலும் மும்மூர்த்திகளை விட சிறந்தவர் அப்படிங்கிறது தாது ருத்தமகன் சொல்றாரு. எதனால? எப்படி அவர் வந்து எல்லாவற்றை விட, எல்லா எலிமெண்ட்ஸை விட, நார்மலா இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, பஞ்சபூதங்கள் இதெல்லாம் எல்லாம், அப்புறம் சூரியன் சந்திரன் எல்லாமே சொல்றோம், இது எல்லாத்த விடவே சிறந்தவர்னு ஏன் சொல்றோம்? அதுக்கு சொல்றாரு சித்து. அங்க அவர்கிட்ட என்ன இருக்கு? ஞானம், பரம்பொருள். அவர் உயர்ந்த தூய உணர்வாக இருக்கிறவர். அதனால அவருக்கு வந்து உத்தமக தாதுகு அப்படின்னு, உத்கிருஷ்ட சித்து. சித்துனா இந்த இடத்துல ஞானம், அறிவு, தூய உணர்வு, பரம்பொருள். அதனால அவர் வந்து எல்லாவற்றை காட்டிலும் உத்தமராக இருக்கிறார். உத்தமனா கிரேட்டர் எலிமெண்ட் அப்படின்னு. சோ எல்லா எலிமெண்ட்ஸை காட்டிலும், எல்லா வஸ்துக்களை காட்டிலும், எல்லா பொருட்களை காட்டிலும் மிகவும் சிறந்தவராக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு சித்து, அறிவு, ஞானம், அந்த இது இருக்கு, ஒரு தூய உணர்வு. அதனால அப்படி இருக்கிறார். அப்படிங்கிற பியோர் கான்சியஸ்னஸ் தான். அது யாருன்னா பரமாத்மா தான். அந்த பரமாத்மாவை தான் உத்தம தாதுகு அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றாரு. பரமாத்மானா என்ன? நம்மளோட மனசு தூய்மையா, அவருக்கு எப்படி இருக்கும்னா தூய்மையா இருக்கிற மனசு. அதோட இல்லாம அதை காட்டிலும் அடுத்தது பாத்தீங்கன்னா தூய உணர்வு நிலை. அதுதான் அந்த இடத்துல சித்துங்கிறத அவர் சொல்றாரு, ஆதிசங்கரர் சொல்லும் பொழுது. பிருத்திவியாதி பிருத்திவியாதி பியக அப்படின்னா பூமி அது மாதிரி இருக்கிற எல்லா பூதங்கள், ஐம்பூதங்களை காட்டிலும் சிறந்தவர் உத்கிருஷ்ட சித்து. ஏன்னா அந்த ஒரு சித்து இருக்கிறனால அவருக்கு வந்து தாத்துகு அப்படிங்கிறது, உத்தம தாத்துகு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு ஒரு அர்த்தம் சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆதிசங்கரர் வந்து தாத்துகு. தாத்துகுங்கிறது என்னன்னா காரிய காரண பிரபஞ்ச தாரணாத் சித்தேவ தாத்துகு. இந்த உலகத்துல ஒரு சங்கிலி இருக்கு. என்ன சங்கிலி? ஒரு செயின். என்ன? ஒரு செயலை செய்யறோம், அந்த செயல் செய்யறதுக்கு ஒரு காரணம். அப்ப காரிய காரணமாக, காரியம் செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த அப்ப காரண காரியம் அந்த ஒரு சங்கிலியாகவும் இருக்கிறவர், அவர் அதை தாங்குபவராக இருக்கிறார் அப்படின்னு. அப்ப அவர் வந்து இண்டிபெண்ட், எது யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, அவருக்கு மேல யாரும் கிடையாது. அதனாலதான் இவர் என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து காரிய காரணத்தின் அடிப்படையாக இருக்கிறார். அது அதனால இவர் வந்து அந்த அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள், அவர் ஆதாரமாக இருக்கிறார், ஆதரவாளர், உறுதுணையாளராக இருக்கிறார், நம்ம எல்லாரையும் ஊக்குவிப்பவராக இருக்கிறார், விற்பவராக இருக்கிறார், தாங்குபவராக இருக்கிறார். அதனால அவர் வந்து தாத்துகு, எல்லா காரியங்கள் செய்யறதுக்கும் அவர்தான் காரணமாக இருக்கிறாரு. அதனால தாத்துகுங்கிற ஒரு இதை சொல்லியிருக்கிறார். அதனால காரிய காரண பிரபஞ்ச தாரணாத் சித்தேவ தாத்துகு அப்படின்னு இதுல அவர் சொல்லியிருக்கிறார். ஆதிசங்கரர் விளக்கம் கொடுக்கும் பொழுது பரம்பொருள் தான், அந்த பரம்பொருள் தான் காரிய காரணமாக இருக்கிறார். அவர் தான் நம்ம எல்லாரையும் செய்ய வைக்கிறாரு, உறுதுணையாகவும் இருக்கிறார், ஊக்குவிப்பவராகவும் இருக்கிறாருன்னு, ஆதாரமாகவும் இருக்கிறாருன்னு அந்த ஒரு நாள் தாத்துவுக்கு சொல்லியிருக்காரு. இத வந்து தாத்து உத்தமகவ, தாத்துகு பிளஸ் உத்தமகன் ஒண்ணு, இன்னொன்னு வந்து உத்தம தாதுகன்னு ஒரு விளக்கம், இன்னொன்னு தாத்துகு மட்டும் எடுத்து 3 விதமா அவர் அதுக்கு பாஷ்யம் கொடுத்திருக்கிறார். பராசர பட்டர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தாத்து உத்தமக அப்படின்னா தாத்து பிளஸ் உத்தமக. அப்ப என்ன? மிகவும் உயர்ந்தவர், மேலானவர். அதேதான் பராசரப்பட்டரும் இவர் கொடுத்த மிகவும் உயர்ந்த, 2 பேருமே ஒரே விளக்கம் தான். சில இடத்துல பார்க்கும்போது பராசரப்பட்டர் வந்து ஒரு நாமாவை 2 அப்படி பிரிச்சிருப்பாரு, ஆதிசங்கர் ஒரு இடத்துல ஒரே நாமாவா எடுத்திருப்பாரு, இல்லைன்னா அவர் பிரிச்சிருப்பாரு. ஆனாலும் எல்லாம் கடைசியில பார்க்கும்போது 1000 நாமங்கள். அந்த விளக்கம் கொடுக்கும்போது பிரிச்சு கொடுத்திருப்பாங்க, சேர்த்து கொடுத்திருப்பாங்க. ஆனா டோட்டலா பார்க்கும்போது 1000 நாமங்கள். இப்ப இவர் வந்து தாத்து உத்தமகன் போது மிகவும் உயர்ந்தவர். எப்படி அவர் உயர்ந்தவர்? அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றாங்க. என்னன்னா, பிரம்மாக்கு வந்து
ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண்ணை வந்து படைக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் வந்து அந்த இதுல ஒரு அழகான ஒரு பெண்ணையும் படைக்கிறாரு. நாரதர் வரார். நாரதர் வந்து சொல்றாரு, இவ்ளோ அழகா படைச்சிருக்க, இவளோட தலையெழுத்து நல்லா இருக்குமா? எந்த விதமான குற்றம் எதுவும் இல்லாம அவள நல்லா படைக்க முடியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிதான் நான் அவள படைக்கிறேன் அப்படிங்கிறார். அகல்யா, அகல்யா, ஹல்யா, ஹல்யானா குற்றம், அஹல்யா குற்றமற்றவள் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஏதோ பேச்சு கொடுத்து ஆங்கிற எழுத்த அழிக்க வச்சிடுறாரு நாரதர். அவர் எப்பவுமே ஏதோ ஒரு திருப்பம் தான் செய்வார். திருப்பம் செஞ்சாலும் அந்த திருப்பத்தினால ஏதோ நன்மைதான் விளையும். அது மாதிரி இங்க நாரதர் என்ன பண்றாரு, இந்த ஹல்யாவா அவ இந்த பெண்ணுக்கு தலையெழுத்த எழுத வச்சிடுறாரு. குற்றமானவள் அப்படிங்க, குற்றம் உள்ளவள் மாதிரி. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவ வளர்ந்து வரா. அதுக்கு அப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிரம்மா முடிவு செய்யறாரு. அவர் சொல்றாரு என்னன்னா, இந்த 14 உலகங்களையும் யாரு வந்து சுற்றி வருவாங்களோ, சுற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு தான் நான் வந்து என்னோட பெண்ணை திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவர்கள், தேவாதி தேவர்கள், இந்திரன், அப்புறம் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் கிளம்புறாங்க 14 உலகத்தை சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நாரதர் என்ன பண்றாருன்னா, அங்க வயதான ஒரு கௌதம ரிஷி அவரை கூப்பிட்டு, நீங்க இங்க வாங்க, வந்து பசுமாடு, பசுமாட்டுலதான் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அப்புறம் அந்த பசு மாட்டை சுத்தி 14 லோகங்களும் இருக்கு, எல்லாமே இருக்கனால அவ நாரதர் சொல்றாரு, இந்த பசு மாட்டை வந்து 3 முறை சுற்றி வாங்க. அப்ப இந்த 14 லோகத்தையும் சுத்தினதுக்கு ஈக்குவல் ஆயிடும், சமமாகும் அப்படின்னு. அப்ப ஆஹ் இவரும் சுத்துறார், அந்த பசு மாட்டை சுத்தி வர்றார் 3 முறை. நாரதர் பிரம்மா கிட்ட போய் சொல்றாரு, இவர் வந்து 14 லோகத்தை சுத்தி வந்துட்டாரு, நீ இவருக்கு அகல்யாவை திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அப்போ பிரம்மா கேக்குறாரு. அப்ப இவர் சொல்றாரு, பசுவோட உடம்புல தானே எல்லாமே இருக்கு, இந்த லோகங்கள் 14 லோகங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் பிரம்மா திருமணமும் செஞ்சு வச்சிடுறாரு. அப்ப இந்த தேவர்களோட அரசன் ராஜா ஆகிய அந்த இந்திரனுக்கு வந்து, தலைவனான இந்திரனுக்கு வந்து வந்து பாக்குறான். அப்ப திருமணம் ஆயிடுது. அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கோபம் வந்துருது. எப்படி நம்ம வரக்குள்ள இந்த மாதிரி மாட்டை சுத்த வச்சு இப்படி பண்ணிட்டாங்க ஒரு கோபத்துல, எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப என்ன பண்றான், இவங்களுக்கு திருமணமாகி அவங்களும் கௌதமரும் இவங்களும் இருக்காங்க, அகல்யாவும். ஒரு நாள் கௌதம மகரிஷி வெளில போயிருக்கும் பொழுது அகல்யாவை அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த இந்திரன் என்ன பண்றான், அபச்சாரம் பண்ணிடுறான். ஏதோ ஒண்ணு அபச்சாரம் மாதிரி பண்ணிடுறான். அப்புறம் அவங்க கௌதமர் வந்து பாக்குறாரு. இந்த மாதிரி ஆன உடனே அவர் என்ன பண்றாரு, அகல்யாவை கல்லா போ அப்படின்னு சொல்லி சாபம் அளிச்சிடுறாரு. கல்லு, கல்லா போகட்டும், கல்லா போ அப்படின்னு சாபம் அளிக்கிறார். அப்ப அகல்யா என்ன ஆயிட்டாங்க, கல்லாக மாறிடுறாரு. பின்னால என்ன ஆறுது, ராமர் வனவாசம் போகி அந்த நடந்து போகும் பொழுது அந்த கல்லு மேல அவரோட பாதம் பட்ட உடனே அந்த அகல்யாவா, அப்ப ஹல்யாவா இருந்தவ அகல்யாவாக குற்றமற்ற பெண்ணாக திரும்பவும் மாறிடுறான். சோ அந்த பாதத்துக்கு, அந்த திருவடிக்கு அவ்வளவு ஒரு சக்தி, அந்த ஒரு மகா அற்புதம் திருவடியோடது. அப்ப அந்த சாபம் விலகிடுச்சு. விலகி அவளும் பரிசுத்தமாக எழுந்தாள். சோ பிரம்மா எழுதிய அந்த தலையெழுத்தையே மாற்றி விடுபவர் தான், அவரோட பாதம் மாற்றி விட்டது. அப்ப தாத்துங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல நம்மளோட எழுத்து, தலையெழுத்தையே அது வந்து மாற்றும், மாற்றும் அத மிக உயர்ந்தவர் அப்படிங்கிறது தான் இந்த இதுல இருந்து தெரியுது. தாத்து உத்தமக, இதுதான் நமக்கு தலையெழுத்து இருந்தாலும் அதையும் மாற்றும் சக்தி மிகவும் உயர்ந்தவராக இருப்பவர் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன், விஷ்ணு பகவான். அதனாலதான் கோயில், பெருமாள் கோயிலுக்கு போகும்போது நமக்கு ஷடாரி வைக்கிறாங்க. அந்த பெருமாளோட அந்த பாதம் நம்ம தலையில வைக்கும் பொழுது நம்ம செஞ்சிருந்த நம்மளோட தலையெழுத்தும் மாறும். அறிந்தும் அறியாமல் நம்ம செஞ்ச பாவங்களும் விலகும். நல்ல வினை,
நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ஷடாரி வந்து நம்ம தலையில வைக்கிறாங்க. அவருடைய பாதம் நம்ம தலையெழுத்தையும் மாற்றிவிடும் அப்படிங்கிறது. நாமும் ஓம் தாத்துருத்தாய நமகன்னு சொல்லி வந்தோம்னா நமது தலையெழுத்தும் நல்லதாக மாறிவிடும். அதுதான் ஷடாரியோட பெருமை. இங்க தாத்துருத்தமகம் பார்க்கும்பொழுது எல்லாவற்றையும் விட எல்லாரை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவர். நமது தலையெழுத்தையை மாற்றும் சக்தி உடையவர். மிக உயர்ந்தவர் என்ன? இதுதான் ஒரு விதி இருக்கா, அந்த விதியையே மாற்றும் சக்தி உடையவர். அதுதான் இந்த இடத்துல தாது உத்தமக அப்படிங்கிறது. அடுத்ததாக இதோட பாத்தீங்கன்னா இந்த 5வது ஸ்லோகம் முடியுது. தாது உத்தமக 45வது நாமம் இதோட முடியுது. அடுத்ததாக 6வது ஸ்லோகம். அப்ரமேயோ ஹ்ருஷிகேஷவ் பத்மநாபோ மரப்ரபுः விஸ்வகர்மா மனுஸ்த்வஷ்டா ஸ்தவிஷ்டஸ்தவிரோ த்ருவஹ. இந்த 6வது ஸ்லோகத்துல பார்க்கும்போது நாமம் அவரோட பெயர்கள் பார்த்தீங்கன்னா அப்ரமேயக, ரிஷிகேஷக, பத்மநாபக, அமரப்பிரபு. அங்க வந்து அபகிரகம் இருக்கிறதுனால ஆங்கிறது அங்க மறைஞ்சிருக்கு. அமரப்பிரபு, மரப்பிரபு நம்ம சாண்டிங் போய் சொல்றோம். ஆனா அங்க அமரப்பிரபு தான். அடுத்தது விஸ்வகர்மா, அப்புறம் மனுகு, அதுக்கப்புறம் துவஷ்டா 7வது நாமம். 8வது பார்க்கும்போது ஸ்தவிஷ்டக, அது 8வது. 9வது நாமம் ஸ்தவிரக, அந்த ஸ்தவிரகங்கிறது 9வது. துருவக அப்படிங்கிறது 10வது நாமம். சோ மொத்தம் இந்த ஸ்லோகத்துல 6வது ஸ்லோகத்துல 10 நாமங்கள், 10 பெயர்கள் இருக்கு. இப்போ அப்ரமேயக அப்படின்னா என்னன்னா, யாராலையுமே அனுமானிக்க முடியாது, அறிய முடியாது. இப்பேற்பட்டவர் அப்படின்னு நம்ம யாராலையும் அனுமானிக்க முடியாது, சொல்ல முடியாது. அதுதான் அங்க வந்து பிரமேயம்னா அறிய முடியும், புரிதல். அப்பிரமேயனா அறிய முடியாது அப்படிங்கிறது. அதுக்கு அவர் சொல்லும்போது சாட்சி ரூபத்வாத், சாட்சி ரூபத்வாத் அப்படிங்கிறார். அவர் வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது, உணர முடியாது, சொல்ல முடியாது, இந்த மாதிரிதான் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியாது, அறிய முடியாது அப்படிங்கிறதான். He is not perceptible as he is the witness. இந்த மாதிரிதான் அப்படின்னு நம்மளோட ஐம்புலன்களால நம்மளால நேரடியாக அனுமானிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. அறிவு மூலமாக அறிதல் தான் பிரமேயக. அப்பிரமேயகங்கிறது எந்த ஒரு சாதனம் மூலமும் அவரை அறிய முடியாது. என்னென்ன இது மூலமா அவர் அறியலாமா, இது மூலமா அவரை தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது கிடையாது. எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர், எளிதாக அறிய முடியாது. ஒன்லி திங் அவர் எப்படி அவரை புரிஞ்சுக்கலாம்னா அவரோட ஐக்கியமாறுது. எப்படி ஐக்கியமாக முடியும்? நவவித பக்தி மூலமாகவும் சரணாகதி மூலமாகவும் தான் அவர்கிட்ட நம்மளால ஐக்கியமாக முடியும். எதுக்கும் அவர் அறியறதுக்கோ அல்லது அவரை புரிஞ்சுக்கவோ எந்த ஒரு சாதனமும் கிடையாது. There is no mode to know him. He is not perceptible. அவர் என்னன்னா பியாண்ட் அவர் நாலேஜ், நம்மளோட நாலேஜுக்கும் மேற்பட்டவர் அப்படிங்கிறது தான். சோ இதுதான் எந்த ஒரு சாதனங்களாலும் அவரை வந்து அறிய முடியாது அப்படிங்கறதுதான் இத சொல்றாரு. அப்பிரமேயக, ஏதாவது அவரை அறிதல் புரிதல் தான் பிரமேயக. அப்பிரமேகனா அவரை அறிய முடியாது, சாதனங்கள் மூலமாகவும் அறிய முடியாது அப்படிங்கிறது தான். இதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் டைரக்டா அவரை கொடுக்கும்போது நல்ல ஒரு தீர்க்கமா அவருக்கு இதுக்கு அழுத்தமா கொடுக்கிறாரு ஆதிசங்கராச்சாரியார்.
அவரை பகவான டைரக்டா நம்மளால பெர்செப்ஷன் பண்ண முடியாது. அதாவது நம்மளோட ஐம்புலன்களால அவரை அறிய முடியாது, நேரடியாக உணரவும் முடியாதது. அதனால்தான் டைரக்ட் பெர்செப்ஷன் பண்ண முடியாது. பிரத்யக்ஷ நெய்தர் த டைரக்ட் பெர்செப்ஷன், அதாவது நேரடியாகவும் ஐம்புலன்கள் மூலமாகவும் அவரை அறிய முடியாது, டைரக்டா பார்க்க முடியாது. ஆனா உணர்தல், இந்த ஐக்கியமாதல் தான் கடைசியில சொல்றேன். அனுமானிக்கவும் முடியாது. இப்படிதான் இப்படிதான் நம்மளால அனுமானிக்கவும் முடியாது. இன்ஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதும் அவரோட தன்மை, பகவான் எப்படி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றார். அப்பிரமேயக்கு இத்தனை நிறைய இது சொல்றார். ஒண்ணு அவரை டைரக்டா நம்மளால பெர்சீவ் பண்ண முடியாது, டைரக்டா பார்க்கவும் முடியாது, உணர முடியாது. ஐம்புலன்களால நேரடியாக உணர முடியாது, அறிய முடியாது. அதுக்கப்புறம் அனுமானிக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, உபமானமும் சொல்ல முடியாது, கம்பேரிசனும் பண்ண முடியாது. இவரை மாதிரி இவர் இருப்பார், அவரை மாதிரி இருப்பாருன்னு நம்மளால அவரை கம்பேரும் பண்ண முடியாது, கம்பேரிசனும் பண்ண முடியாது. இம்ப்ளிகேஷன்னா என்னன்னா, இந்த இந்த அர்த்தம் பகவான்னா இந்த அர்த்தத்துல இருக்கிறாரு, இப்படி இந்த பொருள் அப்படின்னு ஒரு அர்த்தம் கூட சொல்ல முடியாது. எல்லாத்திற்கும் மேற்பட்டவர், புரிய முடியாது, இதுதான் நம்ம சொல்ல முடியாது. அததான் இங்க அர்த்தா அர்த்தாபதி. அடுத்தது அவர் சொல்ற ஆப்சன்ஸ். ஆப்சன்ஸ்னா என்னன்னா அனுபலப்தி. அதாவது அந்த இடத்துல வெறுமையா இருக்கு, அங்க இல்ல, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் கடவுளை தான் பாக்குறாங்க, கடவுள் இருக்கிறார். அவங்க இல்லைன்னு சொன்னாலும் அங்க கடவுள் இருக்கிறார், இல்ல அப்படின்னாலும் இருக்கு. அதாவது ஆப்சன்ஸ் சொன்னாலும் அங்கேயும் இருக்கிறார். அதுதான் ஆதிசங்கர் சொல்றாரு, ஆப்சன்ஸா இருந்தாலும் அனுபலப்தி அங்கேயுமே இருக்காரு அப்படின்னு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, சாஸ்திரம் மூலம் கூட அவரை அறிய முடியாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சாஸ்திரம், அது சொன்னா அதுல வேத வாக்கு, அது சொன்னா அப்படியே நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், சாஸ்திரங்கள்ல சொன்னது நம்ம ஏத்துக்கணும். ஆனா ஆதிசங்கராச்சாரியார் சொல்றாரு, பகவான அந்த பரமாத்மாவை பரம்பொருளை சாஸ்திரங்களாலும் கூட அறிய முடியாது. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் சாஸ்திரங்களால முடியாது? அதுதானே அத்தாரிட்டி, அதால கூட முடியாதுங்கிறாரு. எப்படி அப்படிங்கறத பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் பிரம்மசூத்திரத்துல பகவான் எப்படி இந்த மாதிரி இருக்கிறாரு, அந்த சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிறது வருது. அதுல பகவான் இப்படி அப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது வருது. ஆனா இவர் சொல்றாரு, பகவான் சாஸ்திரம் மூலமும் அறிய முடியாதுங்கிறாரே, அது எதனால அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல என்ன வருதுன்னா, நேத்தி நேத்தின்னு தான் வரும். பிரம்மசூத்திரத்துல வரும்பொழுது நேத்தி பகவான இப்படி பார்க்க முடியாது, இப்படி இல்ல, இப்படி இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. அவரோட தன்மைய இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டுது. இன்னென்ன தன்மைன்னு சொல்ல முடியாது. நேத்தி நேத்தி அப்படின்னு வருது. நேத்தினா இப்படி இல்ல, இப்படி இல்லாதவர், இப்படி இல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சாஸ்திரத்துல கூட பகவான் இப்பேற்பட்டவர் தான்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஊகிக்க கூட முடியாது. அததான் ஆதிசங்கராச்சாரியா சொல்லும்போது இவர் சொல்றாரு, சாஸ்திரங்களாலும் அவரை உணர முடியாது, பார்க்க சொல்ல முடியாது, இப்பேற்பட்டவர்னு சொல்ல முடியாது. ஆனா அவரை நம்மளால அடைய முடியும். அதுவும் ஒரு உபாயம் சொல்றார். பரமாத்மாவை அவர்கிட்ட நம்ம ஐக்கியமானாதான் அவரை உணர முடியும், அவரை அடைய முடியும். ஐக்கியமாறதுக்குதான் அவர் நவவித பக்தியும் சரணாகதியும் சொல்லியிருக்கிறார். அப்ப அவர்கிட்டயே நம்ம ஐக்கியமாயிட்டோம்னா பரமாத்மாவை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். அவர் எப்பேற்பட்ட என்னங்கிறதெல்லாம் நம்ம உணரதான் முடியும். ஜென்ரலா பார்க்கும்போது நம்மளோட ஐம்புலன்களாலதான் நம்மளால அறிய முடியாது, அனுமானிக்கவும் முடியாது. அப்படிங்கறது அவர் இத்தனை சொன்னார். ஈவன் சாஸ்திரங்களால கூட இப்பேற்பட்டவர்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுதான் இதுல அவர் சொல்லியிருக்காரு. அப்பிரமேயக அப்படிங்கிறது அறியவே முடியாது. இது மூலம்தான், இந்த சாதனங்கள் மூலமாக அவரை அறிய முடியாது, புரிய முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலானவர், சாஸ்திரங்கள் மூலம் கூட அறிய முடியாது. பரமாத்மாவிடம் அடைக்கலம் புகுந்தால்தான் அவரை தெரிஞ்சுக்கலாம், அறியலாம். அதுதான் அந்த பக்திங்கிறது. அந்த பக்திங்கிறது வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதனாலதானே பீஷ்மர் சொல்றார், இந்த பக்தியோட யாரு இந்த சகஸ்ர நாமத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு இதுல சொன்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதுதான் இதுல இங்க சொல்லும் பொழுது எந்த ஒரு உபகரணம் அல்லது சாதனங்கள் மூலமாகவும் அறிய முடியாதவர் தான் அப்பிரமேயக அப்படிங்கிறது.
இப்போ பராசரப்பட்டர் சொல்லும் போது அதேதான் சொல்றாரு. அறிவுக்கு அப்பாற்பட்டவர், நம்மளுடைய நாலேஜுக்கு பியாண்ட் அவர் நாலேஜ் தான், நம்மளுடைய நாலேஜுக்கு மேற்பட்டவர். இதுதான் நம்ம சொல்ல முடியாது, நம்மளால பார்க்க முடியாது, உணர முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அவர்கிட்ட ஐக்கியமாக முடியும். அவர்கிட்டயே நம்ம போய் பரமாத்மா கிட்டயே போய் சேர்ந்துட முடியும். அததான் ஆதிசங்கராச்சாரியாரும் சொல்றாரு, பராசரப்பட்டரும் தான் சொல்றாரு. அப்பிரமேயக அப்படிங்கிறது அறிவுக்கு அப்பாற்பட்டவர். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்தோம்னா, மைசூர்ல மகாராஜா ஆட்சி மைசூர் மகாராஜா இருந்தார். அவர் கோலார் சுரங்கத்துக்கு போயிருக்காரு. அந்த சுரங்கத்தை போய் பார்வையிடுறதுக்காக போறாரு. அப்ப அங்க வாசல்ல ஒருத்தர் ஒரு அழகான ஒரு நவநீத கிருஷ்ணரை விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. அப்படியே வெண்ணெய் கையில வச்சிருக்க, வெண்ணெய் கிண்ணத்தை வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு நவநீத கிருஷ்ணர் விக்கிரகம். அத பார்த்த உடனே ராஜாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த விக்கிரகத்தை நம்ம நாட்டுக்கு, நம்மளோட இடத்துக்கு கொண்டு போயிடணும், இங்கிருந்து நம்மளோட ஊருக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவர்கிட்ட கேக்குறாரு, கையில வச்சுட்டு இருக்கவர்கிட்ட கேக்குறாரு. அவரும் ராஜா கேட்கறதுனால ஒரு சன்மானம் வாங்கிட்டு கொடுத்துடுறாரு. இத மைசூருக்கு போகும்போது நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதுல வச்சிருக்கிறாரு. ஒரு சந்தன பேழைக்குள்ள வச்சு இருக்காரு. அப்ப அப்படியே வரும்பொழுது ராத்திரி ஆயிட்டனால அங்க அவர் எங்க இருக்கிறாருன்னா மல்லூர்ங்கிற ஊர் வழியா வர்றார். மல்லூர் தான் இப்ப தொட்டமல்லூர்னு பேரு. மைசூருக்கும் பெங்களூருக்கும் நடுவுல இருக்கு தொட்டமல்லூர். அந்த மல்லூர்ங்கிற ஊருக்கு வரும்பொழுது அந்த ராத்திரி அங்கேயே தங்கி விடுறாரு. அப்ப அங்க தங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ராஜா கிட்ட அவங்களுடைய கோரிக்கைகளை சொல்றாங்க. அது எல்லாமே ராஜா கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் மக்கள் எல்லாரும் விரும்புறாங்க, இந்த காமிக்கிறார், இந்த கிருஷ்ணரையும் நவநீத கிருஷ்ணரையும் மக்கள் கிட்ட எப்படி விக்கிரகத்தையும் காமிக்கிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த நவநீத கிருஷ்ணரை இந்த ஊர்லயே நீங்க வச்சிருங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த நவநீத கிருஷ்ணனை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணுங்க, இங்கேயே இருக்க வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ராஜாக்கு அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போனோம், அதுதான் அவரோட விருப்பம். அப்ப அங்க இருந்த ஒரு பண்டிதர் தான் சொல்றாங்க, பண்டிதர் ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, ராஜா நினைச்சதான் நடக்கும், நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்கெல்லாம் வைக்க முடியாது, அவரு ராஜா விரும்பிட்டாரு. அப்புறம் கிருஷ்ணரும் அங்க போகதான் விரும்புவாரு, அவங்களுக்கு பக்தியை கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னா உங்ககிட்ட ஏமாத்திட்டு அங்கதான் போயிடுவாரு அப்படின்னு தப்பா கிருஷ்ணன் மேலேயும் அவதூறு பேசிடுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் ராஜா கிளம்புறாரு. அந்த எல்லா அவரோட பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இந்த சந்தன பேழையும் எடுத்துட்டு போறதுக்கு எல்லாருமே கிளம்புறாங்க, மந்திரி கூட வந்தவங்க எல்லாருமே. அப்ப இந்த சந்தன பேழையை எடுக்கும் பொழுது பார்த்தா அவங்களால தூக்க முடியல. இந்த சிப்பாய்கள் எல்லாருமே தூக்குறாங்க, முடியல. அதுக்கப்புறம் ராஜா நான் தூக்குறேன்னு சொல்லி அவரும் தூக்குறாரு, அவராலையும் முடியல. அப்ப ஒரு அசரீரி கேக்குறது என்னன்னா, பக்தர்கள், இந்த ஊர்ல இருக்க பக்தர்கள் மக்கள் எல்லாம் விரும்புறதுனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இங்கேயே என்ன வச்சிரு, இங்கேயே இருங்க அப்படின்னு, என்ன இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் பகவான் அசரீரியில சொல்றாரு. அப்போ இவர் ராஜாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அங்க ஒரு பிச்சைக்காரன் வரான். பிச்சைக்காரன் சொல்றான் ராஜா கிட்ட, நீயும் ஒரு பிச்சைக்காரன் தான், ஏன்னா உனக்கு எதாவது வேணா நீ பகவான் கிட்ட தான் வேண்ட, எல்லாருமே பிச்சைக்காரங்க தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த கிருஷ்ணரை பத்தி அந்த பண்டிதர் அப்படி சொன்னாரு, அப்படி கிடையாது, அவர் பக்தர்களுக்கு தான் அவர் மயங்கி பக்தியா இருக்கவங்க கிட்டதான் அவர் இருப்பாரு, அதனால அவரை அவதூறு பேசின அந்த பண்டிதரும் தவறு அப்படின்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, இவ்வளவு சொல்றதுனால மக்கள் எல்லாம் விரும்புறதுனால என்ன பண்ணுவாரு, அந்த ஊர்லயே அப்ரமேயர் அப்படி அவருக்கு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்லையே இந்த இந்த நவநீத கிருஷ்ணரையும், சந்தனப்பேழையில இருக்கிற அந்த நவநீத கிருஷ்ணரையும் அங்கேயே பிரதிஷ்டை செஞ்சிடுறாங்க. அப்ப அதுதான் தொட்டமல்லூர்ங்கிற தொட்டமல்லூர் அப்படிங்கிறது. அந்த சந்தன பேழைய அங்கேயே பிரதிஷ்டை செய்யறாங்க. நம்ம இப்ப எப்பொழுதுமே நம்ம போனாலும் இந்த சந்தன பேழைக்குள்ள இருக்குன்னு நவநீத கிருஷ்ணரை நம்ம பார்த்து தரிசனம் செய்யலாம். இதுலதான் புரந்தரதாசரும்
ஜெகதோத்தாரணா அப்படிங்கிற அந்த பாடலை இதுலதான் இவரை வச்சுதான் இந்த பாடலை பாடி இருக்கிறாரு. ஆஹ் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பக்தி ஒண்ணுத்துக்குதான் கிருஷ்ணர் கட்டுப்படுபவர். அவரை யாராலையுமே அறிய முடியாது, புரிய முடியாது, அறிவிற்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கறதுதான் இங்க அவர் விளக்குறாரு. பின்னால தெரிய வருது ஊர் மக்களுக்கு, அந்த பிச்சைக்காரனாக வந்ததும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிறது. நாராயணனே கிருஷ்ணரே அங்க உணர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்தது. நாமும் அப்பிரமேயாய நமக அப்படின்னு சொல்லி வணங்கி வந்தோம்னா, நமக்கும் தெரியாத, புரியாத, அறியாத விஷயங்களை எல்லாம் நமக்கு புரியும்படி செய்வார் அப்படிங்கிறது உண்மை. இது அப்படின்னு சொல்றாங்க விளக்கம் இதுல சொல்லப்படுது. இதுல அப்பிரமேயக அப்படிங்கிறது யாராலையும் எந்த ஒரு சாதனம் மூலமும் அறிய முடியாது. ரெண்டு பேருமே ஆதிசங்கராச்சாரியரும் அதேதான், பராசரப்பட்டரும் சொல்றதும் அதேதான். அறிய முடியாதவர், அறிவிற்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறது தான் அப்பிரமேயக. அப்படி பிரமேயக அப்பிரமேயக அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறது ரிஷிகேஷக. இதுல என்னன்னா, ரிஷிகாணி இந்திரியாணி தேஷாம் ஈஷக க்ஷேத்ரஜ்ஞக ரூப பாக். ரிஷிகனா என்னன்னா நம்மளுடைய ஐம்புலன்கள், ஈஷகனா லார்ட், கடவுள். நம்ம ஐம்புலன்களுக்கும் கடவுளாக இருப்பார் லார்டு, அதுதான் ஈஷக. ரிஷிகங்கிறது ஐம்புலன்கள், அந்த ஐம்புலன்களுக்கும் கடவுளாக இருப்பவர், அதுதான் ரிஷிகேஷக. ரிஷிக பிளஸ் ஈஷக, அதுதான் ஈஷக, அதுதான் ரிஷிகேஷக. நம்ம ஐம்புலன்களை அடக்குபவரும், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது யாருன்னா நமக்கு தெரியும், ஆத்மா, ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா தான் நம்ம ஐம்புலன்களையும் அங்கங்க நமக்கு அடக்கிட்டு இருக்கு. அந்த அடக்கும் அந்த இது என்னன்னா ஒரு லிமிட்டோட தான் அடக்க முடியும் ஜீவாத்மா. இந்த அதுக்கும் மேல பண்றதா அந்த பரமாத்மா. அதுதான் அடுத்ததுல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இதுல சொல்றாரு ஜீவாத்மா, இந்த உடம்புக்குள்ள உடம்பை கட்டுக்குள் கொண்டு வரார், அடக்கி ஆளுகின்ற அந்த ஜீவாத்மாவை இங்க சொல்றாரு. இரண்டாவது அர்த்தத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்திரியாணி எஸ்ய வசே வர்த்தந்தே சக ச பரமாத்மா ரிஷிகேஷக. இதுல ஜீவாத்மா நம்மளுடைய ஐம்புலன்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்துறது ஜீவாத்மா. இது ஒரு வித் லிமிட்டோட, ஒரு கட்டுக்குள்ளதான் பண்ண முடியும். ஆனா ஜீவாத்மாவையும் கண்ட்ரோல் செய்பவர் இந்த பரமாத்மா. அவருக்கு there is no லிமிட், அன்லிமிட்டெட் கண்ட்ரோலர் அப்படி சொல்லலாம், அப்சல்யூட் கண்ட்ரோலர். அதுதான் பரமாத்மா. அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும். அதுதான் இந்த இடத்துல அவர் திரும்பவும் சொல்றார். வசே வர்த்தந்தேச பரமாத்மா ரிஷிகேஷக. அந்த பரமாத்மாவாக இருப்பதும் பரமாத்மாவாக இருப்பவர் தான் ரிஷிகேஷக அப்படிங்க. அடுத்ததாக ஒண்ணு ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, 5 புலன்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்களாக இருக்கிறாரு, அவரோட கட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்ததாக சொல்லும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜீவாத்மாங்கிறாரு. செகண்ட்ல இந்த ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் கட்டுக்குள்ள அடக்குகின்ற அந்த ஜீவாத்மாவுமே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, பகவானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர் தான் சுப்ரீம் அப்படிங்கிறாரு, அப்சல்யூட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறாரு. அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, மூன்றாவது அர்த்தம் அவர் சொல்லும் பொழுது, பிருஷ்டாக கேஷாக ரஷ்மயக யஸ்ய சக. அவருக்கு the one who has a delightful hair, அவருக்கு நல்ல ஒரு அழகான முடி இருக்கு.
எப்படி எப்படி அழகான முடின்னு பார்த்தோம்னா, இந்த சூரியனுடைய கதிர்களும், அந்த வலிமை தருகிற சூரியனோட ஒளி கதிர்கள் இல்லைன்னா நம்ம உலகமே இயங்காது. அந்த ஒளிங்கிறது நமக்கு வெப்பம், அப்புறம் உலகம் இயங்குவதற்கு வேண்டிய சக்தி, வலிமை எல்லாமே அந்த கதிர்கள் மூலமா கிடைக்கிறது. சோ சூரியன் கதிர்கள் தான் அவரோட அழகான முடி. கேசமா இருக்கு. கேஷாகா அப்படிங்கிறது. முடியாக, அழகிய முடியாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, சந்திரனோட அந்த குளிர்ந்த ஒளி கதிர்கள், அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை தருகிறது. அந்த கதிரும், சூரிய சந்திர கதிர்கள், அதுதான் வந்து அவருடைய முடியாக இருக்கிறது. டிலைட்ஃபுல் ஹேர் அப்படிங்கிறது. அதனாலதான் நம்மளால சூரியனோட ஒளியாலதான் நம்ம பகலும், சந்திரனோட ஒளியால நம்ம நைட் இரவுங்கிறதையும் நமக்கு வந்து அங்க தெரிய வருது. உணர்கிறோம். சூரியன் இல்லாட்டா நமக்கு ஒண்ணுமே இல்ல. இரவு ராத்திரி மாதிரி இருண்டுதான் இருக்கும். சந்திரனோட ஒளி இருக்கும்போது அங்க ஒரு குளுமையை நம்ம உணர்றோம். அந்த இரண்டுக்குமே இரண்டாக இருப்பவர் தான், அந்த ஒளி கதிர்களாக இருப்பவரும் இவர் தான் ரிஷி கேஷக அப்படிங்கிறது. ரிஷ்டாக கேஷாக ரஷ்மயக எஸ்ய எஸ்ய சக அப்படிங்கிறது. அதுக்குதான் ரிஷி கேஷக அப்படிங்கிறது. 3 அர்த்தங்கள் அவரு ஆதிசங்கரர் கொடுத்திருக்கிறாரு. பராசரர் பட்டர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்திரியங்களை காப்பவர். நம்ம எல்லாம் நம்மளோட ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாவற்றையுமே காப்பவர் யாருன்னா பகவான் நாராயணன். இதுக்குதான் என்னன்னா ஒரு சின்ன கதை என்னன்னா, மோகினி அவதாரம். பகவான் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் வந்து மோகினி அவதாரம் எடுத்தா நம்ம எல்லாருக்குமே வரும்பொழுது, அமிர்தம் வரும்பொழுது அந்த அரக்கர்களுக்கு கொடுக்காம தேவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அவர் அந்த மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. இந்த மோகினி அவதாரத்தை திரும்பவும் பார்க்கணும்னு சிவபெருமானுக்கு ஒரு ஆசை. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க திரும்பவும் மோகினி அவதாரம் எடுத்து வரணும் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் வந்து மோகினி அவதாரம் எடுத்து வரார். சிவபெருமான் முன்னால வர, பரமசிவன் முன்னால வராரு. பரமசிவன் என்ன பண்றாருன்னா, அந்த மோகினியோட அழகுல மயங்கி அவங்க பின்னாலேயே போறாங்க. போய் அதுல மயங்கி என்ன பண்றாரு, அவரோட வீரியத்தால என்ன ஆறுது, ஹரிஹரன் புத்திரன், அதுதான் ஐயப்பன். ஹரிஹர புத்திரன் தான் ஐயப்பன். ஐயப்பன் வந்து தோன்றுகிறார். அப்போ இதுல வந்து அவர் பார்வதி அம்மா கேக்குறாங்க, நீங்க வந்து அந்த காமத்தையே எரித்தவர்கள், மன்மதனையே எரித்தவங்க, உங்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு மோகினி, அதுவும் விஷ்ணு வந்து மோகினி அவதாரமா ஒரு பெண் ரூபம் எடுத்திருக்காங்க. அப்ப நீங்க எப்படி அவங்க பின்னால போனீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா கேக்குறாங்க. எப்படி நீங்க மயங்கினீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, ரிஷிகம்னா என்ன? புலன். இந்த புலன்கள் ரிஷிகம் அந்த புலன்கள், இந்த புலன்கள் எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள பெருமாளோட பெருமாளா இருக்கும்போது என்னோட கட்டுக்குள்ள இருந்துச்சு. அவங்க மோகினியா போன போது என்ன ஆச்சுன்னா, அது என்னோட கட்டுக்குள்ளேயே இல்ல. அந்த கட்டுக்கு அப்பாற்பட்டதா போயிடுச்சு போனது. அதனால அந்த பெண் வேடம் எடுத்து வந்ததுனால நான் வந்து அவரோட அழகுல மயங்கிட்டேன் அப்படின்னு, அதனாலதான் நான் வந்து அவர் பின்னாலேயே போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ சிவபெருமானுக்கும் அந்த அவருடைய அவரோட புலன்கள் அடக்கத்திற்கும் காரணமாக இருக்கின்ற நாராயணன் அப்படிங்கிறத இதுல ஒரு சின்ன கதை மூலமா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஐயப்பன் தோன்றினார் அப்படிங்கிறது, ஹரிஹர புத்திரன் அப்படிங்கிறது. இதுல நம்ம எல்லாருமே நாமும் ரிஷி கேஷாய நமகன்னு நம்ம சொல்லி வந்தோம்னா நமக்கும் புலனடக்கம் தந்து அருள் புரிவார் அப்படிங்கிறது உறுதி. ரிஷி கேஷகங்கிறது இதுதான் அதோட நாமத்தோட அர்த்தம். சோ இதோட பார்க்கும்போது விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட 47வது நாமம். இந்த ஸ்லோகத்துல பார்க்கும்போது 2வது நாமம், 6வது ஸ்லோகத்துல 2வது நாமம், ஓவரால் பார்க்கும்போது 47வது நாமம் ரிஷிகேஷக. சோ அடுத்ததாக
பத்மநாபக. பத்மநாபகன்னா என்னன்னா, பத்மம்னா தாமரை, நாபனா உந்தி. அவருடைய திருமாலின் நாபியிலிருந்து உந்தியிலிருந்து தோன்றினால பத்ம நாபக. பிரம்மாவை தோற்றுவித்தார். இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்காக பிரம்மாவை தோற்றுவித்தார் அவருடைய உந்தியிலிருந்து. அதனாலதான் அவருடைய நாவல், அவருடைய நாபியிலிருந்து இந்த உலகத்தை சிருஷ்டி செய்வதற்காக தாமரை மலரை அதை அமைத்து அது மேல பிரம்மாவை உட்கார வச்சு இந்த வேதங்களை கொடுத்து சிருஷ்டித்தல், படைத்தல் தொழிலை செய்ய சொன்னார். அதனால அவருக்கு பத்ம நாபக. அவருடைய உந்தியிலிருந்து பிரபஞ்சம் உண்டாகியுள்ளது. அதனாலதான் பத்மநாபக அப்படிங்கிறது. அடுத்தது இதுல பத்மநாபகல சர்வ ஜெகத் காரணம் பத்மம் நாபௌ யஸ்ய சக. இந்த உலகம் தோன்றுவதற்கு அவருடைய உந்தியிலிருந்து படைத்தல் தொழிலை பிரம்மா செய்வதால் அவருக்கு பத்ம நாபக என்கிற ஒரு காரணம், அப்படிங்கிற ஒரு அர்த்தம், ஒரு பொருள் அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியர் விளக்கம் சொல்றாரு. பராசரப்பட்ட சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பிரம்மாவை படைத்தவர், பிரம்மாவை படைத்தவர் தான் பத்மநாபக அப்படின்னு. பிரளய காலத்துல முடிஞ்சு பிரளய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிருஷ்டித்தல் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நாபியிலிருந்து தாமரைய வச்சு அதுல இருந்து பிரம்மாவை படைச்சு இந்த உலகத்தை படைக்க சொல்றாரு. பிரம்மாவை அதுல உண்டாக்கி அவர் பண்றாரு. இதுக்கு என்னன்னா, பிரம்மா அவரை இவரோட நாபில இருந்து அந்த தாமரை மேல பிரம்மாவை உட்கார வச்சிருக்காரு. அப்ப இவர் பிரம்மா பாக்குறாரு, எங்க நம்ம இருக்கிறோன்னே அவருக்கு தெரியல. அப்ப அவரு எங்கன்னு பாக்குறாரு. அப்ப இவர் சொல்றாரு, நீங்க தபம் செய்யுங்க, அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு பெருமாள் சொல்றாரு. இவரும் தபம் செஞ்சு பார்க்கும் பொழுது அந்த தாமரை மலரானது நாராயணனுடைய உந்தி பகுதியிலிருந்து திருப்பார்கடல்ல சேஷ வாகனத்துல ஆதிசேஷத்தின் மேல அமர்ந்திருக்கின்ற சயன குளத்தில் இருக்கின்ற அந்த நாராயணனுடைய உந்தியிலிருந்து வருது. அந்த தாமரை மலரானது அது மேல பிரம்மா இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு காட்சியானது, தெய்வ காட்சி கிடைக்கிறது இந்த பிரம்மாக்கு. அப்பதான் அவருக்கு தெரியறது, இது அவருடைய பெருமாளோட நாபியிலிருந்து தான் இந்த தாமரை தோன்றி வந்திருக்கு, அது மேல நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு. சோ இதுல என்னன்னா, தாமரையோட இதழ்கள் எதை குறிக்கிறதுன்னா, இந்த காலச்சக்கரம், முக்காலங்களையும் குறிக்கிறது. அததான் இந்த காலச்சக்கரத்தை தான் தாமரை இதழ்கள் குறிக்கிறது. இதுக்கு நம்ம பார்த்தோம்னா பத்மநாபகங்க பார்த்தோம்னா திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாப சுவாமி, அவரை நம்ம பார்க்கும்பொழுது அவரோட உந்தியிலிருந்து அப்படியே தாமரை அது மேல பிரம்மா இருக்க தெரியும். அதுக்கப்புறம் அவரோட கை பகுதியில, கை கிட்ட பார்த்தோம்னா சிவனோட லிங்கம் தெரியும். அப்புறம் 3 துவாரங்கள், 3 வழிகள் அங்க இருக்கும், 3 கதவுகள் இருக்கும். இது எதனால அந்த இடத்துல 3 கதவுகள் இருக்கு, 3 இடங்கள் இருக்கு அந்த இடத்துல பார்த்தோம்னா, இது என்னன்னா முக்காலங்களையும் உணர்த்துகிறது. சோ அனந்த பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 3 பகுதிகளாக அங்க பிரிச்சிருக்கும். அந்த அவரோட இடத்துல, அவரோட மூலஸ்தானத்துல. இது என்னன்னா, அவர் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதற்கு பிரதிநிதியாக தான் அந்த 3 வழிகள் அங்க இருக்கும். இதை உணர்த்துவதுதான் அந்த 3 இடங்கள், வழிகளா, கதவுகளாக இருக்கும். சோ முக்காலங்களையும் சிருஷ்டி செய்ய வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் இவரை அங்க பத்மநாபாய நமக அப்படின்னு சொல்றோம். திருவனந்தபுரத்துல பத்மநாப சுவாமியாக இருக்கிறார், அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். சோ பிரம்மாவை படைத்தவர், அதனால இது பத்மநாபகன்னு சொல்றாங்க.
உந்தியிலிருந்து தாமரை மலர் தோன்றி அதுல பிரம்மாவை உட்கார வச்சு அவரை படைத்து அது உலகத்தை படைக்க வச்சவர் அப்படிங்கிறது ஆதிசங்கரனும் சொல்றாரு, பராசரப்பட்டரும் அதே விளக்கம் கொடுக்குறாங்க. நாமும் பத்மநாபாய நமகன்னு சொல்லி வந்தோம்னா நமது முக்காலங்களுக்கும் நமக்கு கூட துணைவனாக இருந்து நமக்கு அனைத்து க்ஷேமங்களையும் அருள் புரிவார். அதனால பத்மநாபாய நமக அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இந்த உலகத்திற்கு காரணம், அதனால சர்வ ஜெகத் காரணம் பத்மம் நாபவ் எஸ் எஸ் அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியர் சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த உலகத்தின் படைப்பிற்கு காரணமாக இருந்தவர் அந்த தாமரை மலர் அவரோட உந்தியிலிருந்து வந்தனால அதுல பிரம்மாவை படைத்து வேதங்களை கொடுத்து அது மூலமாக இந்த சிருஷ்டியானது நடக்கிறது, படைத்தல் தொழில நடக்கிறது. அப்படிங்கறதுனாலதான் பத்மநாபம். ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. மகா பெரியவா திருவடிகளே சரணம் சரணம். ஓம் நமோ நாராயணாய. குருஜி, ஹரி வாசிக்கிறதுக்கு அழைக்கலாமா? அடுத்தது எண்டிங். ஆமா, வாசிக்க கூப்பிட்டுடுங்க. இதுல வந்து 6வது ஸ்லோகம் 2 பேர் சொல்லலாங்க. 2 பேர் 5ஐயும் சேர்த்து சொல்லலாமா? 5ஐயும், ஆமா, 5, 6 2ஐயுமே சொல்லுங்க. ஓகே, 5 2 பேர் 6 2 பேர் அப்படி சொல்லலாமா?